ஹஜ்ஜி செய்யக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இந்த திக்ரை அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நெகிழக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட நிகழ்வு என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். ஏழை மக்கள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்த நேரத்திலே அந்த ஏழைகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் ஹஜ்ஜு செய்கின்றார்கள், நிறைய பதவி உயர்வுகளை பெறுகின்றார்கள், அதிகமான பாக்கியங்களை பெறுகின்றார்கள். ஆனால் நாங்கள் தொழுவது போலவே அவர்களும் தொழுகிறார்கள், மேலும் நாங்கள் நோன்பு நோற்பது போலவே அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். ஆயினும் அவர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பு இருப்பதால் தங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹுடைய இல்லமான காபாவை ஹஜ்ஜு செய்கின்றார்கள்.